தப்பா பேசுற விக்கல்ஸ். வணக்கம் மக்கள், இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க வருமா? இந்த டாஸ்க்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் காருக்குள்ள உட்காந்துறாங்க, போட்டியாளர் எல்லாமே காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து உள்ள பேசி ஒவ்வொரு ஆளா இறங்குறாங்க பாயிண்ட் குறையுது மக்களே. ரொம்ப டைட்டா உட்காந்துருக்காங்க. ஒரு ஆளா இறங்க அவங்களுக்கு வந்து பாயிண்ட் குறையுது மக்களே. இப்படிதான் போயிட்டு இருக்கு மக்களே. இதுல பாத்தீங்கன்னா வழக்கம் போல கமருதீனும் பார்வதியும் பக்கத்துலயே உட்காந்துட்டாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து சொல்றாரு, ஏன்னா அங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா நேத்து சண்டை வந்துருச்சு, அவங்களுக்கும் கமருதீனுக்கு சண்டை வந்துருச்சு. அதை பத்தி என்ன பண்றாங்க, சாண்ட்ரா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பார்த்தாங்க, எனக்கு தெரியும் நீ யாரு, நீ பொறுக்கிதானே, பொறுக்கி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அவரு கமருதீன் பார்த்தா பதிலுக்கு ஒரு வார்த்தை விட்டுறாரு. அதை வந்து பீப் விட்டுறாங்க. அப்போ வந்து சொல்றாரு, நீ பொறுக்கி நான் பொறுக்கி நீ பார்த்தே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பதிலுக்கு சாண்ட்ராவும் சும்மா இல்லங்க, அவங்கள திருப்பி பேசிட்டு தான் இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, நீ பொறுக்கின்றத நான் எனக்கு தெரியல, நீ பார்த்து தானே இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் கமருதீன் கடுப்பாய் வந்து ஏதோ பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காரு. துப்ப போறேன் அப்படின்னோடனே நீ துப்பி தான் பாடுற அப்படின்ற மாதிரி ஒரு உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து கமருதீன் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல நீ யாரு அப்படின்ற மாதிரி பேசி மூஞ்சி முகர கட்டியும் பாரு அப்படின்ற மாதிரி அவங்களை கோவப்படுத்தி விட்டுறாங்க மக்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெளியே வராங்க. வெளியே வரப்ப யாரும் பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சுக்ரம் வந்து வெளியே வந்துறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சபரி வெளியே வந்துறாரு. அவங்க எல்லாம் வெளியே வந்துட்டு என்ன பண்றாங்க, இதுவே ஒரு டாஸ்கா எடுத்துட்டாங்க. வெளியே நின்று சண்டை போட்டு கத்திட்டே இருந்தா வந்து அவங்களை வெளியே கோவப்படுத்தி வெளியேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க மக்களே. அப்படி பாத்தீங்கன்னா சபரியும் வினோத்தும் விக்கல் சுக்ரம் சேர்ந்து கமருதீன் வம்புழுக்கிறாங்க மக்களே. அதாவது தொண்டைக்கிலேயே கத்துறாங்க, ஏதோ பேசுறாங்க, பீப்லாம் போடுறாங்க, ஏதோ கெட்ட வார்த்தைலாம் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் விக்ரம் வந்து. அப்ப வந்து கமருதீன் வந்து கடுப்பா இடே ஏதோ ஓரளவுக்கு தாண்டா, அதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்குள்ள வந்து கமருதீன் வந்து காலை நீட்டி ஹாயா உட்காந்துருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து திவ்யா உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து திவ்யா மேல தலையில வந்து கால் போடுற மாதிரி ஒரு கால் ஆடிட்டு இருக்காரு. அப்ப வந்து திவ்யா கோவப்பட்டு சொல்றாங்க, காலில் மேல பட்டுச்சு நடக்குது வேற அப்படின்னு அவங்களும் கோவப்பட்டு சொல்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் கார் கிட்ட வந்தாங்க. விக்கல் சுக்ரம், வினோத், சபரி எல்லாம் கார் கிட்ட வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. 2 பேத்தையும் உங்களுக்கு யாரு, கமருதீனையும் திவ்யாவையும் ஒம்பளுத்துட்டு இருக்காங்க. வெளியே வா சண்டை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிழத்தோன்னே இவங்க உள்ள இருந்து கத்திட்டே இருக்க. பார்த்தா திவ்யாவை கடுப்பேற்றிட்டு திவ்யாவும் கத்துறாங்க ஒரு பக்கம். அந்த பக்கம் பார்த்தா சிவிச்சு அமைதியா உட்காந்துருக்காங்க. மறுபடியும் திவ்யாவையும் திவ்யாவும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி சபரி வந்து கிட்டக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகி வாடா அப்படி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வாய்க்கு வந்தாலும் பேசுறாரு. கடைசியில கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாமே டயர்டாகி கிளம்பி போயிறாங்க மக்களே. இதோட அந்த டாஸ்க் வந்து முடியுது. இதுல வந்து கமருதீனும் பாருதான் கடைசியா உட்காந்துருக்காங்க. இதோட வந்து அந்த டாஸ்க் முடியுது மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.